அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியாலஜி ஆப்ஷனலில் ஆன்சர் ரைட்டிங் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ஒவ்வொரு இயர் கொஷின் பேப்பரையும் எடுத்து அதில் ஒவ்வொரு கொஷினையும் நாம் எப்படி ஆன்சர் எழுதலாம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது எதுக்காக நம்ம பார்க்குறோம்? இந்த பிஒய்க்குலாம் பார்க்கறதுக்கான காரணம் என்ன? கொஷின் எப்படி கேட்குறாங்க, அதுக்கு நாம் எப்படி ஆன்சர் எழுதணும். இப்போ நான் கொடுத்துருக்குற இந்த ஆன்சர் மாதிரியே தான் அங்கே எழுதணும்னா அப்படின்லாம் கிடையாது. உங்கள் சொந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணி எழுதலாம். இதே மாதிரி இந்த பாயிண்ட்லாம் இருக்கணும், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் எழுதணும் அப்படிலாம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய அந்த டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் எக்ஸாமில் எழுதுறீங்க அப்படின்னா அப்போது இந்த இவ்வளோ விஷயங்களை போய் அங்கே டம்ப் பண்ணணுன்றது கிடையாது. இந்த கிளாஸ் இந்த சீரிஸ் எதுக்காக அப்படின்னா இந்த கொஷினை இப்படி எழுதி பழக்கணும், அவ்வளோதான். இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுவே போதும், இதோட நேராக எடுத்துகிட்டு போயிட்டு நான் எக்ஸாமில் எழுதுனா நான் கிளியர் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இந்த சீரிஸ் அப்படிங்கிறது கொஷின் இப்படிலாம் வரும், நம்ம இப்படி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இது எழுது 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 எழுத பழக்கமாயிடும். அதன் பிறகு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஒரு டெஸ்ட் பேட்ச் போய் ஜாயின் பண்ணுங்கள், எழுதி அங்கே ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு நிறைய கைட் பண்ணுவாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து அந்த ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் சோஷியாலஜி வந்து நம்ம ஆப்ஷன்லாம் எடுத்து செய்யும் பொழுது போதுமான வசதி இல்லாதவங்களுக்காக தான் இந்த சீரீஸ். சரிங்களா? இப்போ 3வது கொஷின் பார்ப்போம். ஆல்ரெடி 2 கொஷின் நம்ம பார்த்துட்டோம். இப்போ 2022 2022 கொஷின் பேப்பர் 1ல் கொஷின் நம்பர் 1D அதுதான் பார்க்க, அந்த கொஷின் தான் பார்க்குறோம். இது 3வது கொஷின். இது வந்து நம்ம சீரீஸில் 3வது. இது கொஷின் பேப்பரில் கூடிய இந்த டீட்டெயில். சரிங்களா? இந்த கொஷின் பேப்பரை போய் பாருங்கள். ஒரு 150 வேர்ட்ஸில் நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். டர்கிம் ஆர்கியூட் தட் சொசைட்டி இஸ் மோர் தென் அ சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆக்ட்ஸ் அப்படிங்கிறார். இதை டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இமெயில் டர்கிம்னா யாரு அப்படிங்கிறது நம்ம திங்கர்ஸ் படிக்கும் போதே பார்த்துருப்போம். அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய சூசைட் தியரியை படிச்சிருப்போம், சோஷியல் ஃபேக்ட் தியரியை படிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம கிளாஸில் படிச்சிருப்போம். பார்க்காதவங்க அதை பாருங்கள், தனியாக பிளேலிஸ்ட்டே இருக்கும். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த சொசைட்டி அப்படிங்கிறது வெறும் இண்டிவிஜுவல் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இருக்காங்க இல்லையா, இந்த இண்டிவிஜுவல்ஸுடைய வெறும் ஆக்ட்ஸ் மட்டும் கிடையாது. நம்ம ஸ்டார்டிங்லே சொசைட்டியை பற்றி படிக்கும்போது நம்ம என்ன சொல்லியிருப்போம்? சொசைட்டி அப்படிங்கிறது ஒரு கலெக்டிவ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். கரெக்டாக? ஒரு குறிப்பிட்ட இடத்துல மக்கள் வந்து யாரோடும் எந்த ஒரு ஒட்டு உறவும் இல்லாமல் தனித்தனியாக இருந்தாங்கன்னா அது சொசைட்டி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவங்களுக்குள்ள ஒரு பழக்க வழக்கம் ஏற்படும், ஒரு காமனான கல்ச்சுரல் நார்ம்ஸ் இருக்கும், அவங்களுக்கான ஒரு ப்ராக்டிசஸ் இருக்கும். இதெல்லாம் தானே சேர்ந்து தானே ஒரு சொசைட்டி அங்கே ஃபார்ம் ஆகும், ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். நம்ம சோஷியாலஜி படிக்கும்போது என்ன சொல்லியிருப்போம்? சோஷியாலஜி இஸ் அ சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் சொசைட்டி, இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் சோஷியல் ஆக்ஷன்ஸ். இதெல்லாம் சேர்ந்து தான் சோஷியாலஜி. அதை பற்றி படிக்கிறது தான் சோஷியாலஜின்னு சொல்லுவோம். அது போல் இவர் என்ன சொல்கிறார்? இமெயில் டர்கிம் என்ன சொல்கிறாரு? சொசைட்டி அப்படிங்கிறது மோர் தென் இண்டிவிஜுவல் ஆக்ட்ஸ். அங்கே இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸுடைய ஆக்ஷன்ஸை தாண்டி, அவங்க செயல்பாடுகளை தாண்டி சொசைட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி வேல்யூ இருக்குது அப்படிங்கிறாரு. அதுதான் என்ன அப்படிங்கிறது நம்ம கேட்குறாங்க. சரியா? எப்படி இது ஆன்சர் எழுதலாம்னு பார்த்துருவோமா? சில இடங்களில் நம்ம இன்ட்ரடக்ஷனு, பாடி, கன்க்ளூஷன் பிரித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். சில கொஷின்ஸில் நம்ம அப்படியே டைரெக்டாக வந்து ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஆன்சர்ஸில் நான் அப்படியே கொடுத்துருக்கேன். சில ஆன்சர்ஸில் நம்ம இல்லை உங்களுக்கு தனியாக நான் எடுத்து காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ஓனாக ஒரு 2 லைனில் ஒரு இன்ட்ரடக்ஷன் கூட எழுதி ஆரம்பிங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோம். இமெயில் டர்கிம் எம்பசைஸ் தட் சொசைட்டி பொசஸ் அ ரியாலிட்டி ஆஃப் ஓன்ஸ். என்ன சொல்கிறாரு? இந்த சொசைட்டி அப்படிங்கிறது அதுக்குன்னு தனியாக ஒரு ரியாலிட்டி இருக்குன்றாரு. டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் இண்டிவிஜுவல் பிஹேவியர். ஒரு இண்டிவிஜுவலுடைய அந்த செயல்பாடுகளை தாண்டி அதுக்குன்னு சில தன்மைகள் இருக்குது அப்படின்றாரு. உதாரணத்துக்கு நம்ம இறைச்சியை சொல்லுவோம். நான் கறின்னு தான் சொல்லுவேன் எங்கள் ஊரில். சரி, தமிழில் இருந்தனால இறைச்சின்னு சொல்லுங்கிறோம். இப்போ நான் வீட்டில் போயிட்டு ஆட்டுக்கறியோ இல்லை கோழிக்கறியோ வாங்கிட்டு வருவோம். இப்போ இந்த கறிக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குதா? இப்போ நான் ஃப்ரெண்டு கூட நான் ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான், இந்த மீட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக டேஸ்ட்டே கிடையாது, அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டால் தான் அந்த மீட்டுக்குன்னு தனியாக ஒரு டேஸ்ட் வரும்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த சொசைட்டி அப்படிங்கிறது இந்த இன்க்ரீடியன்ஸ், அதாவது இண்டிவிஜுவல்ஸுடைய அந்த ஆக்டெல்லாம் சேர்றதுனால தான் சொசைட்டின்றது கிடையாது. அது இல்லாமலே அந்த மீட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. சொசைட்டின்றது ரியாலிட்டி ஆஃப் இட்ஸ் ஓன், பொசஸே ரியாலிட்டி ஆஃப் இட்ஸ் ஓன், அதுக்குன்னு சில தன்மைகள் இருக்குது அப்படிங்கிறாரு. இது வார்த்தை நீங்கள் எப்படி வேணாலும் போட்டு எழுதிக்கலாம். இந்த வார்த்தைகள் இதில் அதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கீவேர்ட்ஸ்லாம் நம்ம எழுதணும் அப்படின்னா திருத்தக்கூடியவர்களுக்கு வந்து ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். இது எனக்கு அந்த ஆன்சர் தெரியுது அப்படின்றதுக்காக தான் இந்த கீவேர்ட்ஸ்லாம் நாம் டெர்மினாலஜிஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம எழுத சொல்லுவாங்க. அதெல்லாம் எழுதிக்கங்க.
இந்த ஒவ்வொரு கொஷின்ஸ்லையும் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் மெயினாக வச்சுட்டு அதை சுற்றி உங்களுக்கு என்ன புரியுதோ நீங்கள் எழுதி வைங்க, சரியா? ஸோ அதுதான் சொல்கிறாரு. ஹி இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் சோஷியல் ஃபேக்ட். சோஷியல் ஃபேக்ட் தான் அவர் சொல்லியிருப்பார் இமே டர்கின். சோஷியல் ஃபேக்ட்னா என்ன? வேல்யூஸ், நார்ம்ஸ், இன்ஸ்டிடியூஷன், இதுதான் வந்து சோஷியல் ஃபேக்ட்னு சொல்லுவாங்க. நம்ம சோஷியாலஜி கிளாஸாக தொடர்ச்சியாக பார்க்குறவனுக்கு இதெல்லாம் ஈஸியாக புரியும். சோஷியல் ஃபேக்ட்னா என்ன? வேல்யூஸ். இப்போது தாலின்னு இருக்குது, அது ஒரு வேல்யூ. நார்ம்ஸ்னு இருக்குது, 9 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும், அப்பா அம்மாவை மதிக்கணும். ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஃபேமிலி ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஸ்கூல் ஒரு இன்ஸ்டிடியூஷன். வேல்யூஸ்னு இருக்குது. நான் பொய்யே பேச மாட்டேன், அது ஒரு வேல்யூ. நான் கெட்டதை மட்டும்தான் செய்வேன், அது ஒரு வேல்யூ. வேல்யூஸ் அப்படிங்கிறது வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட், எது வேணா இருக்கலாம் இல்லையா, ரைட் ஆர் ராங். வேல்யூஸ் அப்படிங்கிறது அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் சோஷியல் ஃபேக்ட். இந்த சோஷியல் ஃபேக்ட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, இந்த சொசைட்டியில் இருக்கும். தட் எக்ஸிஸ்ட் எக்ஸ்டர்னல். இந்த வேல்யூஸ் எல்லாமே, இந்த சோஷியல் ஃபேக்ட் எல்லாமே ஒரு சொசைட்டியில் இருக்கும். இண்டிவிஜுவல்ஸ் தட் எக்ஸிஸ்ட் எக்ஸ்டர்னல் டு இண்டிவிஜுவல்ஸ் yet exert coercive power over them. இது எல்லாமே இந்த வேல்யூஸ் ஆகட்டும், நார்ம்ஸ் ஆகட்டும், இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது எல்லாமே ஒரு சொசைட்டியில் இருக்கும். அது என்ன பண்ணும், எக்ஸ்டர்னலாக தான் இருக்கும். ஒரு இண்டிவிஜுவலுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஆனால் என்ன பண்ணும், கொஹர்சிவ் பவர் அப்படின்னா என்னன்னா கட்டாயப்படுத்தும். கொஹர்சிவ் பவர் ஓவர் தம். கரெக்டாக இல்லையா? இப்போ அப்பா அம்மா நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்தை செஞ்சாலும் அதை நம்ம மதிச்சு அதை நம்ம கட்டுப்படுத்தி போக தான் செய்யணும். கரெக்டாக இல்லையா? இப்போ நம்ம ஏதோ ஒரு பப்ளிக்கில் நம்மளுக்கு சத்தமாக பாட்டு வச்சுட்டு டான்ஸ் ஆடணும்னு தோணும், அதெல்லாம் செய்ய முடியுமா? முடியாது. காரணம் என்ன? இங்கே இருக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ், அதுதான் நார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. அதை நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலுக்கும் போகும், ஒரு சொசைட்டிக்கும் போகும். வேல்யூஸ் தானே, ஒரு வேல்யூஸ் அப்படிங்கிறது குட்டாகவும் இருக்கலாம், பேடாகவும் இருக்கலாம். இது வந்து இண்டிவிஜுவலும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு சொசைட்டியும் ஃபாலோ பண்ணணும். ஒரு சொசைட்டி வந்து சில வேல்யூஸை ஃபாலோ பண்ணுதுன்னா அது நார்ம்ஸாக மாறும். இந்த வேல்யூஸை ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னா அது வந்து அவனுடைய கேரக்டராக மாறும். கரெக்டாக இல்லையா? இப்போ எனக்கு போயிட்டு ஒரு நடு ரோட்டில் டான்ஸ் ஆடணும்னா நான் ஆட மாட்டேன். ஆனால் என்னோட ஃப்ரெண்டுக்கு டான்ஸ் ஆடணும்னு தோணுது. ஆனால் சொசைட்டியில் ஒரு நார்ம்ஸ் இருக்குது, நடு ரோட்டில் சத்தமாக பாட்டு வச்சுட்டு டான்ஸ் ஆடக்கூடாது அப்படிங்கிறது. அப்போ என்ன ஆகுது, இந்த வேல்யூஸ், இந்த நார்ம்ஸ் எல்லாமே ஒரு தனிப்பட்டதாக இருக்குது. இண்டிவிஜுவலுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னாலும் அது என்ன பண்ணும், அது கொஹர்சிவ் பவராக அவனை கண்ட்ரோல் பண்ணும். அக்கார்டிங் டு டர்கெய்ம், திஸ் கலெக்டிவ் ஃபோர்ஸஸ் ஷேப் இண்டிவிஜுவல் ஆக்ஷன்ஸ் மேக்கிங் சொசைட்டி மோர் தென் அ மேர் அக்ரஷன் ஆஃப் பர்சன். என்ன சொல்கிறாங்க, இந்த கலெக்டிவ் ஃபோர்ஸஸ் எல்லாமே, இந்த வேல்யூஸ் ஆகட்டும், நார்ம்ஸ் ஆகட்டும், இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே ஒரு இண்டிவிஜுவலுடைய ஆக்ஷன்ஸை அது ஷேப் பண்ணணும். கரெக்டாக இல்லையா? ஒழுக்கமாக போகணும், ஸ்கூலுக்கு போகணும், ஒரு வயசு காலத்து பிறகு வேலைக்கு போகணும், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், பிள்ளைகளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற அவனோட ஆக்ஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணா இல்லையா? கரெக்டாக இல்லையா? இந்த மேக்கிங், இந்த கலெக்டிவ் ஃபோர்ஸஸ் எல்லாமே ஒரு சமுதாயத்தில் இந்த வெறுமனே மக்களை கூடியிருக்காங்க அப்படிங்கிறத காட்டிலும் சொசைட்டி அப்படிங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆக்ட்ஸ் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையுமே இதுதான் செய்யுது அப்படின்றாங்க. நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுங்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் இதுதான் கான்செப்ட். இது எந்த அளவுக்கு நீங்கள் சுருக்கி எழுதுறீங்க, இது போக போக வர ஆரம்பிச்சிடும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஃபினாமினா லைக் என்ன சொல்கிறாரு, சூசைட் ரேட்ஸ், ரிலீஜியன், லா, இது எல்லாமே பாருங்கள், இது எல்லாமே என்ன ஆகுது, இந்த சூசைட் ரேட் ஆகட்டும், ரிலீஜியன் ஆகட்டும், லா ஆகட்டும், cannot be explained solely by individual motives. கரெக்டா? இப்போ இந்த சூசைட் ரேட் அப்படிங்கிறது, இப்போ அவரே சொல்லியிருப்பார், டிமேட் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு, சூசைட் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலோட ஆக்ட் கிடையாது, இது ரெஸ்பான்சிபிள் ஃபார் சொசைட்டின்னு சொல்லுவார். சொசைட்டி தான் வந்து ஒரு மனுஷனை சூசைடுக்கு உள்ளாக்குதுன்னு சொல்லிட்டு இமேட் இருக்கு தான் சூசைட் தேடி சொல்லுவார். இப்போ நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னா எனக்கு ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்கணும் இல்லையா? எனக்கு லவ் ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லை இந்த சமுதாயத்து மேலே எனக்கு ட்ரஸ்ட் இல்லாமல் போகலாம், கவர்மெண்ட் மேலே எனக்கு ட்ரஸ்ட் இல்லாமல் போகலாம், இது எக்கனாமிக்கில் ஏதோ ஒரு பர்டன் இருக்கலாம், நான் கடன் வாங்கி அந்த கடனை என்னால் கட்ட முடியாமல் இருக்கலாம். அப்போது ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், சொசைட்டி அப்படிங்கிற அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆனது என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இல்லையா? ஸோ அதான் சொல்கிறார், ரிலீஜனும் அதே போல தான். ஒரு ரிலீஜன் ஆனது ஒரு தனிப்பட்ட மனிதனால் உருவாகிடாது இல்லையா? அது ஒரு கலெக்டிவ் மோஷன் இல்லையா? இப்போ நான் மட்டும் எனக்குன்னு ஒரு சாமி ஒன்று கும்பிட்றேன், ஸ்ரீ ஏதோ ஒரு சாமி அப்படி நான் வணங்க ஆரம்பித்தேன் அப்படின்னா அது தனிப்பட்ட ஒரு மதமாக இருக்காதா? ஒரு மதம் அப்படிங்கிறது ஒரு கலெக்டிவ் ஃபோர்ஸஸ் தானே, எல்லாரும் சேர்ந்து அதை வழிபடுறாங்க. லாவும் அதே போல தான்.
ஒரு சட்டத்தை மட்டும் வகுத்துட்டு எழுதிட்டு நான் மட்டும் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ண முடியுமா? எல்லாரும் தான் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இண்டிவிஜுவலுடைய மோட்டிவ் மட்டும் இல்லாமல் இதெல்லாம் கிரியேட் ஆகாதுன்றார். த ரிஃப்ளெக்டிவ் கலெக்டிவ் பேட்டர்ன்ஸ் ரூட்டட் இன் சோஷியல் ஸ்ட்ரக்சர். ஒரு கலெக்டிவான பேட்டர்ன்ஸ் தான் இது ஃபாலோ பண்ணுது. எல்லாருமே அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு லா எழுதுகிறோம், ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து அந்த அந்த ப்ரீஆம்பிளே இருக்கு பாருங்க, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. கரெக்டாக இல்லையா? நாம இந்திய மக்களாகிய நாம இந்த சட்டத்தை எழுதி நமக்கு நாமே அழிச்சுக்கிறோம். நாம இதெல்லாம் அதை ஃபாலோ பண்ணுறதுனால தான் அந்த கான்ஸ்டியூஷன் பேஸில் அப்படியே இருக்குது. ஸோ அதான் வந்து சொல்கிறாங்க. அவருடைய ரூல்ஸ் ஆஃப் சோஷியாலஜிக்கல் மெத்தட் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ அந்த ரூல்ஸ் ஆஃப் சோஷியலஜிக்கல் மெத்தடில் என்ன சொல்கிறாருன்னா, டர்கிம் ஆர்கியூட் த சோஷியல் ஃபேக்ட் மஸ்ட் பி ட்ரீட்டட் ஆஸ் எ திங். இந்த சோஷியல் ஃபேக்ட் எல்லாமே நம்ம ஒரு விஷயமா அதை நம்ம ஃபாலோ பண்ணி அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அப்ஜெக்டிவாகவும் சயின்டிஃபிக்கலாகவும் நாம அதை ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறார். சோஷியல் ஃபேக்ட் இது எல்லாமே இந்த வேல்யூஸ் ஆகட்டும், நார்ம்ஸ் ஆகட்டும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே ஒரு ட்ரீட் ஆஸ் எ திங் அண்ட் ஸ்டடிட் அப்ஜெக்டிவ்லி அண்ட் சயின்டிஃபிக்கலி அப்படிங்கிறார். லாஸ்ட் கன்க்ளூஷன். த சொசைட்டி இன் டர்கிம்ஸ் வியூ இஸ் எ மாரல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் என்டிட்டி. ஒரு மாரல் வேல்யூஸ் இருக்குது, ஒரு இண்டிவிஜுவலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாரல் வேல்யூஸ் நார்ம்ஸா இருக்குது, ஒரு ஸ்ட்ரக்சரல் என்டிட்டியா இருக்கு. அது வந்து ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு கிடையாது, ஒரு ஸ்ட்ரக்சர்ட், எத்தனை வருஷம் அதாவது மாறக்கூடியத ஒரு ஸ்ட்ரக்சரல் என்டிட்டியா இருக்குது. கைடிங் இண்டிவிஜுவல்ஸ் த்ரூ ஷேர்டு பிலீஃப். ஒரு இண்டிவிஜுவல்ஸை அது கைட் பண்ணுது, ஒரு பிலீஃப்ஸை அது ஷேர் பண்ணுது. கரெக்டா? ஷேர்ட் பிலீஃப்ஸ் அண்டு இன்ஸ்டிடியூஷன். எல்லாருமே ஸ்கூலில் தான் படிக்கிறோம். இப்போ தமிழ்நாடு எல்லாருமே ஸ்கூலுக்கு தான் போகிறோம், எல்லாருமே கல்வி கற்கிறோம், எல்லாருமே வேலைக்கு போகிறோம், எல்லாருமே இறைவனை வணங்குறோம், எல்லாருமே அப்பா அம்மாவை மதிக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே கொடுக்கறது எது? இந்த சொசைட்டி தான். அதுதான் சொல்றாரு. இட் டிரான்சென்ட் பர்சனல் இன்டென்ஷன்ஸ் அண்ட் கான்ஸ்டிட்யூட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ரியாலிட்டி தட் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இன்டெகிரேட் இட்ஸ் மெம்பர்ஸ். அதுதான் மேலே சொல்றதா திருப்பி வந்து சொல்றாங்க. அப்போ ஒரு சொசைட்டி அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அண்ட் இண்டிவிஜுவல் ஆக்ட்ஸ். சொசைட்டி அப்படிங்கிறது ரியாலிட்டி ஆஃப் இட்ஸ் ஓன். அதுக்குன்னு தனியாக கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அந்த சொசைட்டி அப்படிங்கிற அந்த சோஷியல் ஃபேக்ட் மூலமாக தான் ஒரு இண்டிவிஜுவல் என்ன பண்ணுறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்படுறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். லாஸ்ட் கிளாஸில் என்னுடைய ஃபோட்டோ இருக்கிறதுனால ஆன்சர் மறைஞ்சிது அப்படின்னு வந்து சொன்னார். வெரி சாரி. முடிஞ்ச அளவுக்கு நான் அதை தெரியாத மாதிரி பார்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டு நான் எழுதுகிறேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி புரியல அப்படின்னாலும் இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன சில விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. திரும்ப நீங்கள் புத்தகத்தை போய் ஒரு வாட்டி படிங்க. இந்த டாபிக் எடுத்து டர்கிம் என்ன சொல்கிறாரு, இந்த சோஷியல் ஃபேக்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத ஒரு வாட்டி படிங்க. படிச்சுட்டு நீங்களே உங்கள் சொந்த வாக்கியத்தில் அதை எழுதி பாருங்கள். சரிங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.